லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நம்ம குடும்பத்தையே கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கம்மா. வண்டி பிரேக் பிடிக்காத, எப்படியாவது வண்டியை நிறுத்தி எல்லாரையும் காப்பாத்திருங்கம்மா. அம்மா என்னாச்சுமா? வாணி என்ன சொன்னா? அவளை வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கோம்ல, எப்படியாவது நம்ம கூட வரதுக்கு பிளான் பண்ணுவா. டிரைவர் அம்மா, வண்டி பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணுங்க. பிடிக்குதுமா. வண்டியை ஓரமா நிறுத்துங்க. அம்மா வண்டியில பிரேக் பிடிக்கலமா. எது பிரேக் பிடிக்கலையா? என்னாச்சு? பிரேக் பிடிக்கலையா? வேதா, என்னாச்சு வேதா? பிரேக் பிடிக்கலையா? ஐயோ, எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியலமா. ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா. சஞ்சய் டிரைவர் என்னடா சொல்றாரு? ஆண்டி ரொம்ப பயமா இருக்கா ஆண்டி. நம்மளோட எதிரிங்க யாரோ நம்மள மொத்தமா கொல்றதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. வாணி தான் ஃபோன் பண்ணி சொன்னா. ஃபோன் பண்ணாங்க. ஆண்டி ரொம்ப பயமா இருக்கா ஆண்டி. வீட்ல இருந்து கிளம்பும்போதே தடங்கள் வந்துச்சு. இப்ப எப்படி ஆகி போச்சு? கோவிலுக்கு போற நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? ஸ்னேகா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? போங்க. பிரேக் பிடிக்கலையா? பேசாம வாமா. சஞ்சய் பக்கத்துல இருக்கிற ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேளுடா. இல்ல ஃபோன் போடுறா. அவ்வளவு டைம் இருக்காதுப்பா. டேய் வண்டியை நிறுத்தணும்டா எப்படியாவது. நாம தான் ஏதாவது பண்ணியா? டேய் வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. சார், எனக்கு குழந்தை பிறந்து 4 மாசம் தான் சார் ஆகுது. நான் இல்லைன்னா என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் சார். டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு இதே ஸ்பீட்ல பயப்படாம வண்டியை ஓட்டுங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோலை மட்டும் விட்டுறாதீங்க. நான் பிரேக்கை சரி பண்றேன். இன்னும் 30 கிலோமீட்டர் டோல்கேட் வருது சார். இடையில ஒரு பெரிய வளைவு வேற இருக்கு சார். அந்த இடத்துல இந்த ஸ்பீட்ல போனா வண்டி கவுந்துரும் சார். நமக்கு என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது சார். அண்ணா என்னடா இப்படி சொல்றாரு? அதுக்குள்ள நாங்க ஏதாவது பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவோம். நமக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்லை. நீங்க தைரியமா இருங்க. ஓகே, இருக்கிற அத்தனை பேரோட உயிரும் உங்க கையில தான் இருக்கு. சரிங்க சார். ஒன்னும் ஆகாதண்ணா. டேய் சஞ்சய் நீ எப்படா இதை சரி பண்ணுவ? வண்டி போற ஸ்பீட்ல நீ என்ன பண்ண போற? பாத்துக்கிறப்பா. டேய் சஞ்சய், அண்ணா வண்டியில கயிறு ஏதாவது இருக்கா? பின்னாடி சீட்டு கீழ இருக்கு. சரி, என்ன பின்னாடி கயிறு இருக்கு பாருங்க. டேய் இருடா. சஞ்சய் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா இருங்க. சஞ்சய்
சார் இன்னும் 5 கிலோமீட்டர்ல நான் சொன்ன வளைவு வருது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க சார், இல்லைன்னா எல்லாருமே பெரிய ஆபத்துல மாட்டிக்குவோம். மனதில் தைத்த வார்த்தை நிறைந்திருக்கும், மண்ணில் எங்கும் முட்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் அதனே வைத்து வா, கதையே நின்று பகலை கொண்டு வா, தீரா தீரம் வாழ் வீசும் கண்களா, தீரா தீரா கண்கள் ஆட்டா. சஞ்சய் சஞ்சய் அம்மா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? பிரீத்தி. இல்ல சஞ்சய் இப்படி வாமா. எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. போ. நல்ல வேளை உனக்கு ஒன்றும் ஆகல. ஓகே தானே? உனக்கு எதுவும் அடிப்படலடா. இல்லப்பா. ஐயோ விஜய் பாத்து. சஞ்சய் உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா? இல்லம்மா. விஜய், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லடா. வாடா. ஆ, டேய் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் ஆகல. சொல்றேன். ஒண்ணும் ஆகல. இல்ல, உங்களுக்கு யாருக்கு எதுவும் ஆகலையே. இல்ல. டேய் நீங்க 2 பேரும் உங்க உயிரை பணைய வச்சு எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டீங்கடா. வாங்க. நாம எல்லாரும் உயிரோட இருக்க இவங்க 2 பேர் மட்டும் காரணம் இல்ல. வாணி சரியான நேரத்துல இன்ஃபார்ம் பண்ணலனா என்ன ஆயிருக்குனே தெரியாது. வாணி, உன் தலையில அடிபட்டு இருக்கு, எப்படியாச்சு? என்னாச்சு வாணி? யார் இதெல்லாம் பண்ணா? உங்க எதிரிங்க யாரோ ஒரு ஆளை செட் பண்ணி இந்த வண்டியில இருக்க பிரேக்க கட் பண்ணி விட்டுருக்காங்கம்மா.
பிரேக் ஃபெயிலியர் பண்ண சொன்னாங்களே, பண்ணிட்டியா? அவனுங்க முகத்தை பாத்தியா வாணி? முயற்சி பண்ணுமா, ஆனா முடியல. ஒருத்தன் மெக்கானிக், இன்னொரு ஆளு யாருன்னு தெரியல. தெரியக்கூடாதுன்னு தான் துணியை வச்சு முகத்தை மூடி இருந்தாங்க. யார் நீ? வண்டி கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? விஜய், அப்பவே நான் உன் மேல சந்தேகப்பட்டேன். நான் நினைச்ச மாதிரி அடிச்சு பாத்தியா? இதெல்லாம் அந்த மெக்கானிக் தான் பண்ணிருப்பான். கடவுள் மாதிரி சரியான நேரத்துல நீ பார்த்து எங்களுக்கு விஷயத்த சொல்லிருக்கமா? இல்லனா இந்நேரம் என்ன நடந்திருப்போன்னு யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு வாணி. நீ செஞ்ச உதவிக்கலாம் நாங்க எவ்வளவு கைமாறு செஞ்சாலும் பத்தாதுமா. இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துனா முதல் ஆபத்து நிக்கிற காவல் தெய்வம் மாதிரி. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார். இல்லம்மா, உன் செயலுக்கான வார்த்தை தாமா இது. உன்னை இந்த குடும்பம் எப்பவுமே மறக்காதுமா. யார் இதை பண்ணிருப்பாங்க? அந்த செல்வலாவோட வேலையா இருக்குமோ? அவ இந்த அளவுக்கு துணிற ஆள் இல்ல, வேற யாரோ செஞ்சிருக்காங்க. அவங்கள தவிர வேற யாருமா பண்ணிருக்க முடியும்? நாம செய்யற தொழில நேர்மையா இருக்கும், அது பல பேருக்கு இடைஞ்சலா இருக்கு. அவங்களோட தொழிலெல்லாம் பாதிக்குது. அதுல யாராவது பிளான் பண்ணிருக்கலாம். வேதா, வீட்ல இருந்து கிளம்பும் போதே அபசகுணமா உன் கால்ல அடிபட்டுச்சு. இப்ப இப்படி வேற ஆகிருக்கு. பயமா இருக்கு வேதா. இதுக்கு மேலயும் நம்ம ஊருக்கு போகணுமா? ஜோசியர் சொன்னது செய்யணுமா? வேண்டாம் வேதா, நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம். கோவில்ல ஜோசியர் சொன்னதெல்லாம் செய்யாம பிரீத்திய மருமகளை ஏத்துக்க முடியாது அத்தை. நடந்த அசம்பாவிதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சாமிக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் தோணும். ஏன்னா ஆரம்பமா இவ்வளவு ரிஸ்கா இருக்கு. அதனால என்ன தடங்கள் வந்தாலும் நான் முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன். ஜோசியர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிக்காம நாம ஊருக்கு திரும்ப கூடாது. ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மனசுல எந்த குழப்பமும் இல்லாம நிம்மதியா திரும்பி வரணும். பிரீத்தி தான் என் மருமகன்னு முடிவோடு திரும்பி வரணும். வாணி, எங்க எல்லாருக்கும் பெரிய உதவி பண்ணிருக்கு, அதுக்கு தேங்க்ஸ். ஆட்டோ எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பு, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. வாணி, நீயும் எங்க கூட வா. வேதா, இவ எதுக்கு? இல்ல சுந்தரி, அவளும் நம்ம கூடயே வரட்டும். அதுக்குதான் அவளும் ஆசைப்பட்டா, நாம தான் வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டோம். இப்ப அவதான் நம்ம அத்தனை பேரோட உயிரையும் காப்பாத்திருக்கா. எப்பவுமே வாணி நம்ம குடும்பத்துக்கு உதவியா தான் இருந்திருக்கா. இந்த நேரத்துல நம்ம கூட அவ இருக்கிறதும் நல்லதுதான். இப்பதான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க. இதைத்தான் நானும் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டீங்க. இல்ல ஆண்டி, வீட்ல யாரும் இல்லாம ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் மத்த ஆளுங்க பாத்துப்பாங்க. வாணி நம்ம கூடயே வரட்டும்.
வாணி, நீ வந்து வண்டியில ஏறு. ஆட்டோமா? அத போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அவங்க அந்த ஓனர் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நீ வந்து வண்டியில ஏறு. வண்டியில ஏறுங்க எல்லாரும். வாங்க ஏறுங்க. என்னங்க ஏறுங்க. என்னாச்சுடா? எல்லாம் சொதப்பிடுச்சுமா. அந்த வித்யா வந்து மொத்த பிளானி சொதப்பிட்டாமா. ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அவ அந்த ஊருக்கு தானே போறா. அவளோட பக்கத்து ஊர் தான் நாமளும் அந்த ஊருக்கே போவோம். அந்த ஊர்ல வச்சே அவ குடும்பத்தோட கதைய மொத்தமா முடிப்போம். அந்த வித்யாவையும் சேர்த்து தூக்குவோம். இத பாரு தர்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாம நினைச்சதை முடிக்காம அந்த ஊரை விட்டு திரும்பி வரக்கூடாது.